வெல்கம் டு பிரவீன் கிளாஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் அரிஹன் ஜிகேல இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஏன்ஷியன் இந்தியாவில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு ப்ளஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு அதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பேலியோலித்திக் பீரியடு, இன்னொன்று மிசோலித்திக் பீரியட், இன்னொன்று நியோலித்திக் பீரியட். இந்த பேலியோலித்திக் பீரியட்னா பழைய கற்கள் காலம், மெசோலித்திக் பீரியட்னா நடு கற்கள் காலம், நியோலித்திக் பீரியட் புதிய கற்கள் காலம், பேலியோலித்திக் பீரியட் பழைய கற்கள் காலம். ஃபஸ்ட்டு ஹோமோசிபியன்ஸ் ஃபஸ்ட் அப்பியர்டு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபேஸ். ஹோமோசிபியன்ஸ்னு சொல்கிற மனித இனம் இந்த பழைய கற்கள் காலத்தோட இறுதி நிலையில் வந்து தோன்றியிருக்காங்க. In this period, man barely managed to gather his food and subsisted on hunting. இந்த மனுஷன் உணவை சேகரிக்கிறவனாகவும் தன் வாழ்வாதாரத்துக்காக வேட்டையாடுதலையும் மேற்கொள்கிறான். The discussed by the development of first stone tools made up of quartzite. இவன் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூலை வந்து அதாவது கல்லாலான ஆயுதத்தை குவார்ட்சைட்டுங்கிற அந்த கல்லை உருவாக்குறான். The Paleolithic period is divided into 3 phases. பேலியோலித்திக் பீரியடை வந்து 3 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். ஓகே, அடுத்து மீசோலித்திக் பீரியடு. மீசோலித்திக் பீரியட் இன் நடுக்கல் காலம். டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் particularly dogs began and characteristic tools were used called the microlith. இந்த காலகட்டத்தில் வீட்டு விலங்குகளை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா நாய், அதாவது டாகை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அவங்களுடைய யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகுது. முன்னாடி பழைய கற்கள் காலத்தில் பெரிய கல்லாலான ஆயுதத்தை வச்சு வேட்டையாடுறாங்க. அடுத்து அவங்களுடைய டூல்ஸ் வந்து சைஸ் வந்து குறைஞ்சி ரொம்ப சின்ன டூல்ஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்து மைக்ரோலித்ஸ்னு சொல்லுவாங்க. Bhimbetka in Madhya Pradesh in known for ancient caves depicting pictures of birds, animals and humans. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பிம்பட்காங்கிற அந்த இடத்துல இருக்கிற குகையில் நடுக்கல் காலத்தை சேர்ந்த படங்களான பறவைகள், விலங்குகள், மனிதனோட ஓவியம்லாம் அதில் இருக்குது. அடுத்து நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீப்புள் நியூ அபவுட் ஃபயர் அண்டு வீல். அதாவது புதிய கற்கள் காலத்தில் இருக்கிற மக்கள் தான் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. An important site on this age is Persom, which means the place of bridge. இந்த புதிய கற்கள் காலத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு இடம்னா பர்சோம். இது வந்து ஜம்மு அண்டு காஷ்மீரில் இருக்குது. இதுக்கு மீன் வந்து பிளேஸ் ஆஃப் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜ்னா பூச்சமரம், அந்த பூச்சமரம் அதிகமாக இருக்கனால அது பர்சோம்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் சால்கோலித்திக் பீரியட். இந்த பீரியடு வந்து பார்த்திங்கன்னா உலோக காலம்னு கூட சொல்லலாம். த யூஸ் ஆஃப் காப்பர் அண்டு ஸ்டோன் மேட் டூல்ஸ். இந்த காலத்தில் வந்து தாமிரம் மற்றும் கற்களாலான ஆயுதம் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. உலோகத்தாலான ஆயுதங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ப்ராக்டிஸ்டு அக்ரிகல்ச்சர், வெனிரேட்டட் மதர் காடஸ் அண்டு ஒர்ஷிப்டு த புல். இந்த பீரியடில் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து கையாண்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. த வெனிரேட்டட் மதர் காடஸ் தாய் கடவுளை வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு புல் அதாவது எருது வந்து அவங்களுடைய புனித விலங்காக இருந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த 4 earliest civilization ஆஃப் த வேர்ல்டு. உலகின் 4 நாகரிகங்களில் இது ஒன்று. அதர் 3 நாகரிகம் பார்த்திங்கன்னா மற்ற அந்த 3 நாகரிகம் வந்து மெசபடோமியா, சைனா, எகிப்து. இந்த நாகரிகம் இதில் வந்து ஒரே காலகட்டத்தில் இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்றுங்களாம். ஓகே, அக்கார்டிங் டு ரேடியோ கார்பன் டேட்டிங், இனிஷியேஷன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேன் பி டேட்டட் அரவுண்ட் த 2500 to
1750 BC. அதாவது ரேடியோ கார்பன் அந்த தேதியிடல் முறைப்படி பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட காலம் பார்த்திங்கன்னா 2500 1750 BC வரைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து நிறைய அறிஞர்கள் வந்து வேறு காலத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. The systematic town planning was based the grid system. Burnt bricks were used to construct houses. Well managed drainage system, fortified citadel, highly urbanized, absence of iron implements. இங்கே வந்து ஒரு திட்டமிட்ட நகரம் இருந்திருக்கு. அது எதை பேஸ் பண்ணி எதை சார்ந்திருக்குன்னா அங்கே வந்து கிரீட் சிஸ்டம்னா கட்டங்கட்டமாக இருக்கும். இது மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கும் கிரீட் சிஸ்டம். த பேர்ன்ட் பிரிக்ஸ் சுட்ட செங்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, கட்டுமானத்துக்கு வந்து சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெல் மேனேஜ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்ல நிர்வகிக்கப்பட்ட ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. இந்த ஃபோர்ட்டிஃபைடு சிட்டடால் நல்ல கட்டமைக்கப்பட்ட கோட்டை பகுதி இருந்திருக்கு. ஹைலி அர்பனைஸ்டு நல்ல உயர்ந்த நகர்ப்புறமாக இருந்திருக்கு. அங்கே வந்து அயன் யூஸ் பண்ணதாக வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அங்கே அயன் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது மிஸ் ஆகுது. ஓகே. த கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ வாஸ் யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் pathing. There were the changing room alongside. The great pathங்கிற அந்த பெரிய குளம் மொஹஞ்சதாரோவில் இருந்திருக்கு. அது வந்து ஒரு ரிலீஜியஸ் பேத்திங்காக இருக்குது. ஒரு புனித நீராடலுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் வந்து குளத்தோட 2 சைட்லையும் இருந்திருக்கு. The 6 granaries in row were found in citadel at Harappa. 6 கிரானரிஸ் அந்த 6 தானிய களஞ்சியங்கள் வந்து ஹரப்பாவோட கோட்டை பகுதியில் இருந்திருக்கு. கிரானரிஸ்னால் தானிய களஞ்சியம். த டவுன்ஸ் வேர் டிவைடட் இன் 2 parts, அப்பர் பார்ட் ஆஃப் சிட்டடால் அண்ட் த லோவர் பார்ட். அப்பர் பார்ட்டு அதாவது டவுனை வந்து நகரத்தை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உயர்ந்த பகுதி அதாவது கோட்டை பகுதி, இன்னொன்று வந்து கோட்டையை ஒட்டி இருக்கிற கீழ்ப்பகுதி லோவர் பார்ட்டு. The Harappans were ruled by the class of merchants as no evidence of weapons are found there. ஹரப்பனை பொறுத்த வரைக்கும் வணிகர்கள் தான் அதை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து எந்த ஒரு ஆயுதமும் இருக்கிறதா வந்து எந்த ஒரு ஆதாரமும் அங்கே இல்லை. த இண்டஸ் பீப்புள் சோவ்டு சீட்ஸ் இன் நவம்பர் அண்டு ரீப்டு தயர் ஹார்வெஸ்ட் இன் ஏப்ரல் பிகாஸ் டேஞ்சர் ஆஃப் த ஃப்ளட். அதாவது இண்டஸ் பீப்புள் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து விதைக்கிறாங்க, ஹார்வெஸ்ட் ஏப்ரல் மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுறாங்க. இது ஏன்னா அது வந்து இந்த வெள்ளப்பெருக்கிட்ட இருந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு, அதனால தான் ஹார்வெஸ்ட்டு வந்து அறுவடை வந்து ஏப்ரலில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இந்த ப்ரொடியூஸ்டு வீட், பார்லி, ராகி, பீஸ், சீசம், ரைஸ் அண்டு மஸ்டார்டு. இவங்க வந்து கோதுமை, பார்லி, ராகி, பீஸ், சீசம், அரிசி அண்டு மஸ்டார்டு, கடுகு இதெல்லாம் வந்து அவங்க உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. த இண்டஸ் பீப்புள் were first to produce cotton, which Greeks termed the Sindan derived. அதாவது சிந்து சமவெளி மக்கள் வந்து ஃபஸ்ட்டு காட்டனை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பருத்தி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து க்ரீக் டேர்மில் வந்து சிண்டன்னு சொல்லுவாங்க. அந்த சிண்டன்கிறதுனா அந்த சிந்துலேருந்து டெரிவ் ஆகின ஒரு வேர்டு. அடுத்து அனிமல்ஸ் நவுன் வேர் ஆக்சன், ஸ்கீப், buffaloes, goats, pigs, elephants, dogs, cats, asses, camels. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து எந்தெந்த அனிமலை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா ஆக்சன்னா அது ஒரு வகை வந்து மாடு வகை. ஆக்சன் ஸ்கீப் ஆடு, எருமை பஃபலோ, கோட்ஸ் வெள்ளாடு, பிக்ஸ் பன்றி, எலிஃபண்ட் யானை, டாக்ஸ் நாய், கேட்ஸ் பூனை, ஆசஸ் கழுதை மற்றும் கேமல்ஸ் ஒட்டகம். இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Okay. The well-knit external and internal trade barter system was prevalent.
இந்த வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு வாணிகத்தை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறைங்கிற அந்த முறை வந்து பரவலாக அங்கே இருந்திருக்கு. A very interesting feature of this civilization was that iron was not known to the people. இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மக்களுக்கு வந்து சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து அயன் வந்து அவங்களுக்கு அயனோட பயன் பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை. பிகாஸ் அது ஏன்னா அது வந்து அவங்க சிந்து சமவெளி பகுதியில் வந்து அயன் ஒரு வந்து இல்லை. அதனால தான் அவங்களுக்கு வந்து அயன் பற்றின எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருந்திருக்கு. In the Indus people was weights and measures the multiple the 16. Indus Valley people வந்து அந்த எடை மற்றும் அளவுகோல் வந்து 16ஓட அளவோட அடிப்படையில் வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்காங்க, அளந்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. The Harappans looked the earth, fertility goddess and phallic and yoni worship was prevalent. Harappan peoples அங்கே வந்து மதர் காடஸ், அடுத்து லிங்கம், ஃபேலிக்னா லிங்கம் அண்டு யோனி அதை தான் அங்கே பரவலான வழிபாட்டு முறையில் இருந்திருக்கு. யூனிகார்ன் வாஸ் மோஸ்ட் ஒர்ஷிப்டு அனிமல். Unicorn was most worshipped animal. Many trees, people, animal, bull, birds, dove, pigeon, and stones to were worshipped, though no evidence of temple has been found. யூனிகார்ன்னா குதிரை. அது வந்து ரொம்ப குதிரை மாதிரி ஒரு டைப். ஓகே, அது வந்து அங்கே மோஸ்ட் ஒர்ஷிப்டு அனிமலாக இருந்திருக்கு. மெனி ட்ரீஸ் அதான் நிறைய மரங்களை வந்து வணங்கியிருக்காங்க. அதில் வந்து பீப்பிள் ட்ரீ, அரச மரம் வந்து ரொம்ப முக்கிய இடம் பெற்றிருக்கு. அது மாதிரி அனிமலில் வந்து எருது, புல், பேர்ட்ஸில் வந்து புறா அண்டு ஸ்டோன்ஸ் டு வேர் ஒர்ஷிப்டு. ஸ்டோன்ஸ்லாம் வணங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு கோயில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து கிடையாது. ஹேஸ் பின் நோ ஃபவுண்ட், அதாவது இல்லை அங்கே. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. த டெட் பாடிஸ் வேர் பிளேஸ்டு இன் நார்த் சவுத் ஓரியன்டேஷன். டெட் பாடியை வந்து வடக்கு தெற்காக தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. த சீல் ஆஃப் பசுபதி டிஃபிக்ட் த எலிஃபண்ட், டைகர், ரினோசஸ் அண்டு பஃபலோ. 2 deers appear the feet of பசுபதி. அந்த பசுபதிங்கிற அந்த ஒரு முத்திரையில் வந்து கீழே என்னென்ன விலங்குகள் இருந்திருக்குன்னா, பசுபதி முத்திரையில் யானை இருந்திருக்கு, புலி இருந்திருக்கு, காண்டாமிருகம் இருந்திருக்கு, எரும மாடு இருந்திருக்கு. 2 மான்கள் வந்து பசுபதியோட காலடியில் இருந்திருக்கிற மாதிரி அந்த முத்திரை கிடச்சிருக்கு. The Indus people believed host and evil forces evident by their use of amulets for protection against them. The fire altars are found the Lothal and Kalibangan. இண்டஸ் அதாவது சிந்து சமவெளி மக்கள் வந்து பேய்களுக்கு பயந்துருக்காங்க. ஈவில் ஃபோர்ஸஸ், இடி, மின்னல், புயல், இதுக்கெலாம் அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அதுக்கு பயந்து தான் ஆம்லெட்ஸ், தாயத்து வந்து அவங்க ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தாயத்து வந்து அவங்கள இதுலேருந்துலாம் காப்பாற்றணும் அவங்க நம்பியிருக்கிறாங்க. அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஆல்டர்ஸ், நெருப்பு பலிபீடம் லோத்தல் மற்றும் காலிபங்கன் பகுதியில் இருந்திருக்கு. அப்போ அவங்க பலிலாம் கொடுத்துருக்குறாங்க. The greatest artistic creation of the Harappan culture were seals made of siddite. Harappan script is pictographic and has not been deciphered yet. ஹரப்பனோட இந்த கிரியேஷன் பார்த்திங்கன்னா, கலை நுணுக்கத்தில் அவங்க வந்து இந்த சீல்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் கல்ச்சரில் சீல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, முத்திரைகள். அந்த சீல்ஸ்லாம் சிடைட்டுங்கிற ஒரு ஸ்டோனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிடைட்டுங்கிற அந்த ஸ்டோன் வந்து இந்த நுரைக்கல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோனில், ஒரு படிமக்கல்லில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹரப்பன் ஸ்கிரிப்ட் இஸ் பிக்டோகிராஃபிக். அது வந்து ஒரு சித்திரை எழுத்தாக தான், ஹரப்பன் ஸ்கிரிப்ட் வந்து சித்திரை எழுத்தாக தான் இருந்திருக்கு. அதை வந்து இன்ன வரைக்கும் டெசிஃபர்டு பண்ண முடியல, அது வந்து படியெடுக்க முடியல இன்ன வரைக்கும். ஓகே, அடுத்து த ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்டு ஃபஸ்ட் லைன் அண்டு த லெஃப்ட் டு ரைட் அண்டு த செகண்ட் லைன். திஸ் ஸ்டைல் கால்டு த பஸ்ட்ரோஃபெடன். இது வந்து இந்த பஸ்ட்ரோஸ்பெடன்னு சொல்கிற முறையில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் லைன் வந்து வலது டு இடதும், அதாவது ரைட் டு லெஃப்ட்டும், செகண்ட் லைன் வந்து
இடது டு வலது லெஃப்ட் டு ரைட்டுமா இருந்திருக்கு. இந்த ஸ்டைல் பேர் தான் பவுஸ்ட்ரோ ஃபேடன். ஓகே. ஆக்குபேஷன்ஸ் த ப்ராக்டிஸ்டு வேர் ஸ்பின்னிங், வீவிங், போட் மேக்கிங், கோல்டு ஸ்மித், மேக்கிங், பொட்ரி அண்டு சீல் மேக்கிங். இவங்களுடைய தொழில் அங்கே என்னவா நிறையா இருந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு நூற்கிறது, நூல் நூற்றல் ஸ்பின்னிங், அடுத்து ஸ்பின்னிங் அண்டு வீவிங், அடுத்து போட் மேக்கிங் படகு செய்கிறது, அடுத்து பொற்கொள்ளர் வேலை கோல்டு ஸ்மித்து, மேக்கிங் பொட்ரி பானை செய்கிறது, அண்டு முத்திரைகள் ரெடி பண்ணுறது, முத்திரைகள் தயாரிக்கிறது. இதுதான் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது, முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. தி பாசிபிள் causes of the decline of the civilization may be invasion of the Aryans, recurrent floods, social breakup, Harappans and earthquake. இந்த பீப்புள் வந்து அழிந்ததுக்கான காரணங்கள் எதுவாலாம் இருந்திருக்கலாம்னு பார்த்தா, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிந்ததற்கான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா, ஆரியனோட வருகை, வெள்ளப்பெருக்கு, சோஷியல் பிரேக்கப் ஆஃப் ஹரப்பன்ஸ் அண்டு எர்த்குவேக், நிலநடுக்கம் அண்டு இதெல்லாம் சொல்லலாம். சமூக மாற்றம் இதனாலலாம் அவங்க அழிஞ்சிருக்கலாம், இண்டஸ் வேலி பீப்புள் மக்கள். பவுண்டரிஸ், சிந்து சமவெளி நாகரிகத்தோட பவுண்டரிஸ் அதாவது எல்லைகள், நார்த்தில் வந்து மண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், சவுத்தில் வந்து தைமாபாத் மகாராஷ்டிரா, ஈஸ்ட்டில் வந்து ஆலம்கீர்பூர் வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட்டில் வந்து சுட்கெஜந்தார். ஓகே, இதெல்லாம் அவங்களுடைய பவுண்டரியாக இருந்திருக்கு. இப்போது அவங்களுடைய சைட், அந்த சைட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு சைட் Harappa situated the Ravi in Mandagomari district of Punjab. It was excavated the Dayaram Shani 1921-23. The Indus civilization is named after the Harappan civilization. The stone dancing Nataraja cemetery 37 have been found here. அதாவது ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில் மாண்ட்கோமரிங்கிற மாவட்டத்தில், அதாவது அப்போ வந்து பஞ்சாப், இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருந்திருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா தயாராம் ஷானிங்கிறவர் தான் 1921-23 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹரப்பா வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால அது வந்து ஹரப்பா நாகரிகம்னு கூட சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது டான்ஸ் பண்ணுற நடராஜர் சிலையும் செமெட்ரி 37 கல்லறைகள் 37 கல்லறையும் இந்த லொக்கேஷனில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மொகஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட்னா இறந்தவர்களின் மேடு. த சிச்சுவேட்டட் த இண்டஸ் இன் லர்கானா டிஸ்ட்ரிக்ட். இது வந்து சிந்து நதிக்கரையில் லர்கானா மாவட்டத்தில் இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து பாகிஸ்தான். இட் வாஸ் எக்ஸ்கேவேட்டட் பை ஆர்டி பேனர்ஜி 1922. இந்த மொகஞ்சதாரோவை 1922 ஆர்டி பேனர்ஜி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. த மெயின் பில்டிங் இன்க்ளூட் த கிரேட் பேத், கிரேட் கிரானரி, காலேஜியேட் பில்டிங், அசம்பிளி ஹால். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான கட்டட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா பெரிய குளம், தானிய களஞ்சியம், காலேஜியேட் பில்டிங் அதாவது ஒரு மண்டபம் மாதிரி, அடுத்து சமுதாய கூடம். ஓகே. The dancing girl made of bronze has been found here. The Pasupati, Mahadeva, Proto-Shiva seal, the fragment of woven cotton, etc. இங்கே வந்து என்னன்னா பசுபதி அண்டு மகாதேவா வந்து கும்பிட்டுருக்காங்க. டான்ஸிங் கேர்ள் நடனமாடும் மங்கை வந்து வெங்கல சிலை வந்து கிடச்சிருக்கு. நடனமாடும் மங்கையோட ஒரு வெங்கல சிலை இங்கே கிடச்சிருக்கு. அடுத்து பசுபதியோட புரோட்டோசிவா, அதாவது முந்தைய பசுபதினா மகாதேவா, புரோட்டோசிவானா முந்தைய கால சிவன், அவங்களுடைய முத்திரை கிடச்சிருக்கு. ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஓவன் காட்டன், அதாவது ஒரு சின்ன காட்டனால் துண்டு காட்டன் கிளாத் வந்து கிடச்சிருக்கு. இல்லை எக்ஸ்ட்ரா அது இல்லாமல் நிறையா அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. த சென்ஹுதாரோ இது வந்து பாகிஸ்தானில் இப்போ இருக்குது. த ரிவர் இண்டஸ் ரிவருக்கு மேலே இருக்குது, மேற்கு பகுதியில் இண்டஸ் ரிவர்கிட்ட இருக்குது. இது வந்து என்ஜி மஜும்தார் வந்து 1931 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. த ஒன்லி இண்டஸ் சைட் வித்தவுட் சிட்டடால்
இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்லையே கோட்டை பகுதி சிட்டடால் இல்லாத ஒரு பகுதி வந்து செந்தாரோ, ஓகேவா, செங்குதாரோ. த பிரான்ஸ் ஃபிகரைன்ஸ், த புல்லக்காட் அண்டு எக்காஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வெங்கலத்தாலான மாட்டு வண்டியும் ஒத்த மாட்டு வண்டியும் கிடச்சிருக்கு. எக்காஸ்னால் ஒற்றை மாட்டு வண்டி. த ஸ்மால் போர்ட் சஜஸ்டிங் த இங்க் போர்ட், ஒரு சின்ன போர்ட் வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் லோத்தல். லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. டிஸ்கவர்டு பை எஸ்ஆர் ராவ். லோத்தலை கண்டுபிடிச்சவர் வந்து எஸ்ஆர் ராவ் 1954 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சிச்சுவேட்டட் ஆன் ரிவர் பொகோவா. இது வந்து பொகோவா ஆற்றங்கரையில் இருக்குது. த பார்ட் ஆஃப் த டவுன் வாஸ் டிவைடட் இன்டூ சிட்டடால் அண்டு லோவர் டவுன் அண்டு டக்யார்டு. இந்த பகுதி, இந்த லோத்தல் பகுதியை வந்து எப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்கன்னா, சிட்டடாலுங்கிற அந்த மேல் பகுதியாகவும் அதை அடுத்து இருக்கிற லோத்தலுங்கிற லோவர் டவுனுங்கிற தாழ்ந்த பகுதியையும், அடுத்து டக்யார்டுனா துறைமுக பகுதியாகவும் பிரிக்கிறாங்க. த எவிடன்ஸ் ஆஃப் அ ரைஸ் ஹேஸ் பின் ஃபவுண்டு ஹேர். எவிடன்ஸு அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் இங்கே இருக்குது. காளிபங்கன் மீனிங் பிளாக் பெங்கல்ஸ், கருப்பு வளையம்னு சொல்லுவாங்க. காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. இதை வந்து பிபி லால் 1961, பிபி லாலுங்கிறவர் வந்து 1961 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த சிச்சுவேட்டட் ஆன் காகர் ரிவர், காகர் நதிக்கரையில் இது இருக்குது. இந்த ஃப்ளா ஃபீல்டு, கலப்பையை யூஸ் பண்ண இந்த உழுத நிலம் வந்து இருக்குது. இந்த உட்டன் ஃபரோ, மரக்கலப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. த 7 ஃபயர் ஆல்டர்ஸ், 7 நெருப்பு பலிக்கூடம் வந்து அங்கே கிடச்சிருக்கு. த போன்ஸ் ஆஃப் கேமல், ஒட்டகத்தோட எலும்பு அங்கே கிடச்சிருக்கு காளிபங்கனில். த எவிடன்ஸ் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் பரியல்ஸ் நேம்லி சர்க்குலர் கிரேவ் அண்டு ரெக்டாங்குலர் கிரேவ். அதாவது இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதுல வந்து 2 டைப் ஆஃப் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. 2 வகையில் அவங்க இறந்தவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சர்க்குலர் கிரேவ், அதாவது வட்டமான கல்லறை. இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர், செவ்வகமான கல்லறையை வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டொலவீரா. இட் ஃபவுண்டு த ரிவர் லூனி ஆஃப் கட்ச் டிஸ்ட்ரிக்ட், குஜராத், டிஸ்கவர்டு பை ஜேபி ஜோஷி. அதாவது இந்த டொலவீராங்கிற இடம் வந்து குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் இருக்குது. இது வந்து லூனி ரிவர் வந்து கட்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குமா, அந்த இடத்துல தான் இருக்குது. இது எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1967-68 ஜேபி ஜோஷிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. த யூனிக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டொலவீரா பகுதி வந்து ஒரு தனித்தன்மையான நீர் மேலாண்மை திட்டத்தை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்லி சைட் டு பி த டிவைடட் இன்டூ 3 பார்ட். இந்த டொலவீரா வந்து 3 பகுதியாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. த லார்ஜஸ்ட் ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு ஸ்டேடியம். இங்கே வந்து பெரிய ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி அங்கே ஸ்டேடியம் இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. பெரிய ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டும் அது மாதிரி அங்கே ஸ்டேடியமும் இருந்திருக்கு. ஒரு ஸ்டேடியம் டொலவீராவில் இருந்திருக்கு. ஓகே, சுர்கோட்டடா, குஜராத். த டிஸ்கவர்டு பை ஜேபி ஜோஷி இன் 1972. இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து ஜேபி ஜோஷி. எந்த வருஷம்னா 1972. எவிடன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ஃபவுண்டு. சுர்கோட ஒன்லி பிளேஸ், சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஒரே இடத்துல தான் ஹார்ஸ் இருந்ததுக்கான, குதிரை இருந்ததற்கான எவிடன்ஸ் இருக்குது. த ஓவல் கிரேவ், பிட் பரியல்ஸ் அண்டு சீமிங்லி போர்ட் சிட்டி. அதாவது இங்கே வந்து என்னென்ன இருந்திருக்குன்னா, ஓவல் கிரேவ், ஓவல் டைப்பில் இருக்கிற கல்லறை இருந்திருக்கு. குழி தோண்டி புதைக்கிறாங்க, அந்த மெத்தட் இருந்திருக்கு. அது மாதிரி போர்ட் சிட்டி இருந்திருக்கு, கோட்டை வந்து இருந்திருக்கு. வெளிப்படையான ஒரு கோட்டை வந்து இருந்திருக்கு. பனவாலி, அது வந்து ஹரியானாவில் இருக்குது. ஆன் ரிவர் சரஸ்வதி ரிவர்கிட்ட இருக்குது. இதை வந்து ஆர்எஸ் பிஷப் வந்து 1973 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இங்கே என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்குன்னா, எவிடன்ஸ் ஆஃப் போத் ப்ரீ ஹரப்பன் அண்டு ஹரப்பன் கல்ச்சர். இங்கே வந்து ஹரப்பனுக்கு முந்தைய காலமும் ஹரப்பன் காலத்தோட கலாச்சாரங்கள் வந்து இங்கே இருக்கிறதா ஆதாரம் இருக்குது. த லேக்டு சிஸ்டமேட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம். இங்கே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இல்லை. ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. ஓகே,
நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி ஆஃப் பார்லி. இங்கே வந்து ஒரு தரமான நல்ல தரத்திலான ஒரு பார்லி விளைஞ்சதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ராக்கி கார்கி, ஹரியானா. இண்டஸ் சிவிலைசேஷன் லார்ஜஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே, தேங்க்யூ.